ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம். सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृद्भिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. கிரகத்திலிருந்து நீ வந்திருக்கின்றாய், எனக்கு என்ன காணிக்கை கொண்டு வந்திருக்கிறாய்? நிச்சயமாக எனக்கு நீ பொருள் கொண்டு வந்திருக்க வேண்டுமே. உன்னிடத்திலே பொருள் கொடுத்து விட்டிருப்பாளே, என்ன பொருள் கொண்டு வந்திருக்கிறாய்? என்னிடம் அந்த பொருளை நீ கொடுப்பதிலே உனக்கு எந்த சங்கோஷமும் வேண்டாம். இந்த சிறிய பொருளையா இவ்வளவு பெரிய மனிதருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு வேண்டாம். நான் கொடுக்கக்கூடிய பொருள் எவ்வகையிலும் அருகதை உடையது அல்ல என்கின்ற தாழ்வு மனப்பான்மையும் உனக்கு வேண்டாம். பொருளை விட அந்த பொருள் பெரியதா சிறியதா நன்மையானதா என்பதை விட அந்த கொடுக்கக்கூடிய உள்ளம்தான் மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. நீ எனக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள், பகவான் சொல்றார் பாருங்கள், பக்தைஹி பிரேம்னா, பிரேமையோட கூடியிருக்கக்கூடிய பக்தனால் கொண்டு வந்திருக்கக்கூடிய உபாகிருதம். பிரேமை பக்தி கொண்டு எனக்காக கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா, அந்த பொருள் அணுகு அபி பூரி பூரி ஏவே, அது அணு அளவு சிறியதாக இருந்தாலும் சரி, பூரி அபி பிரபஞ்சத்தை விட பெரியதாக இருந்தாலும் சரி, மே பவது எனக்கு அவை மிகவும் மிகவும் பிரியமானவை, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை. நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள் சிறியதா பெரியதா என்று நான் பார்ப்பதில்லை அப்பா. அந்த கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த மனதை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். அதனால்தான் காலையில் நாம் ஆரம்பித்தோம்,
கொடுப்பது என்பதில் நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் பெறுவதில் கிடையாது. அது கொடுத்து உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். கொடுத்தல் என்றால் நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் பொருளை கொடுப்பது என்று. அதல்ல, அது ஸ்தூல நிலையிலே உண்டான ஒரு வெளிப்பாடு, அன்பினுடைய ஸ்தூல நிலையிலே உண்டான வெளிப்பாடு கொடுத்தல். பொருளுக்கு கொடுப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனோநிலை நன்றாக இல்லை என்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் அங்கே ஏற்புடையதாக இருக்காது. நாம் என்ன நினைச்சுக்கிறோம்டான்னா, செயலை பெரிதாக நினைச்சுக்கிறோம். கொடுத்ததை நான் சொல்லி சொல்லி காமித்து அதை பெரிதாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மனம், அதனுடைய பாவத்தை நாம் நினைத்து கூட பார்ப்பதில்லை. நீ கொடுக்கின்ற பொருள் சிறியதா பெரியதா என்பதை பற்றி கேள்வி இங்கே இல்லை. பக்தைஹி பிரேம்னா உபாகிருதம், பக்தனால் பிரேமையுடன் கொடுக்கப்படுகின்றவை, அதுதான் ரொம்ப முக்கியம். இதை சொல்லிட்டு பகவான் பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே ஸ்லோகத்தை இங்க எடுத்துக்கிறார். பகவத்கீதையில என்ன பாடலை சொன்னாரோ அதே செய்தியை இங்க எடுத்துக்கிறார் குச்சேலருக்காக. பூர்ய பக்தோபகிருதம் நமே தோஷாய கல்பதே பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததகம் பக்த்யுபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. ஒரு வார்த்தை கூட மாடாமல் அப்படியே கீதையில் இருக்கக்கூடியது இங்கே வருகிறது, இங்கே இருக்கக்கூடியது கீதையிலே போகிறது. ஒரு பொருள் உயர்ந்ததா தாழ்ந்ததா என்று பார்ப்பதை விட அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்ளம் உயர்ந்ததா தாழ்ந்ததா என்பதுதான் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. நாம் இறைவனுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, குருவுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பெரியவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய உறவுகளுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கொடுப்பதற்கு பின்னாடி என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? அதைத்தான் இறைவன் இங்கே எடுத்துக்கொள்கிறானே தவிர பொருளை அல்ல. நாம் கொடுக்கக்கூடிய பொருள் பூரிஹி அப்பி ரொம்ப 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 பெரியதாக இருந்தாலும் பகவான் சொல்றார், மே தோஷாய ந கல்பதே, அவைகள் எனக்கு ஒரு காலத்திலும் சந்தோஷத்தை கொடுப்பது இல்லை. நாம் கொடுக்கக்கூடிய பொருள் ரொம்ப 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 பெரியதாக நமக்கு தெரியலாம். வெளியில இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பார்வையிலிருந்து கொடுக்கக்கூடிய பொருள் அவர்களுக்கும் பெரியதாக தெரியலாம். யாராலும் கொடுக்க முடியாத பொருள்களை கொடுப்பதை போன்று தோன்றலாம். பூரி ரொம்ப ரொம்ப பெரியதாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தை பார்த்தால் அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? அபக்தா அபகிருதம். பக்தா அபக்தா, பக்தன் இல்லாதவனால், பக்தி இல்லாதவனால். பக்த உபகிருதம் திரவியம், பக்தனால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பொருள் இருக்குல்லவா, அந்த பொருள் பக்தி இல்லாதவனால் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொருள் ரொம்ப 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 விலை மதிப்பிட முடியாதாக இருந்தாலும்
அந்த பொருளை இறைவன் ஏற்றுக்கொள்வது இல்லை. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அழகான சம்பவத்தை காட்டுகிறார். கடைசி முறையாக பஞ்ச பாண்டவர்களுக்காக பகவான் தூது போகிறார். கடைசி முயற்சியாக தர்மர் சொல்லி அனுப்புகிறார், இப்படியெல்லாம் நீங்கள் கேளுங்கள், இதெல்லாம் நடந்துவிட்டால் எங்களுக்கு ஒன்றும் கஷ்டமில்லை, ஏற்றுக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் சண்டை தான் வேண்டும். பரமாத்மா திருதராஷ்டிரனை பார்க்க வருகிறார் என்கின்ற செய்தி வருகிறது. துரியோதனன் எப்படியாவது பரமாத்மாவை சிறைபிடித்து விட வேண்டும், முடிந்தால் அவரை கொன்று விட வேண்டும். இந்த எண்ணத்திலே அவன் இருக்கிறான். திருதராஷ்டிரன் எப்படியாவது கிருஷ்ணனை வளைத்து போட்டு விட வேண்டும், நமக்கு சகாயம் செய்யக்கூடியவனாய் மாற்றிவிட வேண்டும், இப்படியாவது நம்மிடத்திலே அடிமைப்படுத்தி விட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திலே திருதராஷ்டிரன் சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். அதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, விலை மதிப்பிட முடியாத ரதங்களை எல்லாம், குதிரைகள், ரதங்கள், வைரங்கள், வைடூரியங்கள், என்னென்னலாம் உண்டோ எல்லாவற்றையும் பரமாத்மாவுக்கு நான் பரிசாக கொடுக்க போகிறேன், வாங்கி குவிச்சு வச்சிருக்கான். விதுரர் வந்து பார்க்கிறார், திருதராஷ்டிரா, நீ கொடுக்கக்கூடிய பொருள் உயர்ந்ததாக உனக்கு தெரியலாம் அப்பா, ஆனால் ஒரு உள்ளத்திலே வஞ்சனை அல்லவா இருக்கிறது. இதையெல்லாம் கிருஷ்ணனை உன்னுடைய மாய வலையிலே விழவைத்து விடலாம் என்று தானே நினைக்கின்றாய்? கிருஷ்ணனை அடிமைப்படுத்தி விடலாம் நினைக்கிறாய் அல்லவா? அது ஒரு காலத்திலும் ஈடேறாது. அந்த எண்ணம் ஒரு காலத்திலும் ஈடேறாது. செல்வத்தை காமித்து, சுகத்தை காமித்து, சேவையை காமித்து, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வஞ்சகத்தன்மையை மறைத்து வைத்துக் கொண்டு நீ எப்படியாவது கிருஷ்ணனை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தால், வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தால், உன்னுடைய சூழ்ச்சிக்கு எல்லாம் இறைவன் மயங்கக்கூடியவன் அல்ல. இதை எதையுமே இறைவன் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். தன்னுடைய மனோநிலையை உணர்ந்து கொண்டு விட்டார் விதுரர் அப்படின்னு திருதராஷ்டிரன் தெரிந்த உடனேயே கடினமான வார்த்தைகளால் குத்தி கிழிக்கிறார் திருதராஷ்டிரனும் துரியோதனனும் சகுனியும் துச்சாதனனும் கர்ணனும். இன்னொரு பக்கம் பரமாத்மா முதல் நாளே வந்து விடுகிறார். நேரடியாக திருதராஷ்டிரனுடைய அரண்மனைக்கு போகாமல் விதுரருடைய அரண்மனைக்கு போகிறார். விதுரர் அங்கே இல்லை. விதுரருடைய மனைவி இருக்கிறாள். பரமாத்மாவை பார்த்ததற்கு பிறகு அவளுக்கு ஒன்றுமே என்ன செய்வது என்று தெரியாமல், எப்படி பரமாத்மாவுக்கு பணிவிடை செய்வது என்று கூட தெரியாமல், எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கூட தெரியாமல், தன்னை இழந்தவளாய் பிரேமை பக்தியிலே சென்றவள் பரமாத்மாவை அமருங்கள் கூட சொல்லலையாம். நேர ஓடோடி போய் அரண்மனையில் இருந்து நிறைய பழங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பரமாத்மாவுக்கு உரித்து பழத்தை கீழே போட்டு விட்டு தோலை மட்டும் கொடுக்கிறார். இந்த காட்சியை விதுரர் வெகு வெளியிலிருந்து உள்ளே வந்தவர் பார்க்கிறார். சப்தம் போடலாம் என்று போகிறார். இவருடைய பிரேமை கலைந்து விடுமே, இவருடைய அன்பு குறைந்து விடுமே, இவருடைய கவனம் சிதறி விடுமே. சப்தம் போடாதே விதுரா என்று செய்கையிலேயே தெரியப்படுத்த, பழங்கள் எல்லாம் கீழே இருக்கிறது, தோல் எல்லாம் பகவான் வாய்க்குள்ளே போய்கொண்டே இருக்கிறது. இப்போ ரெண்டு காட்சி. ஒரு பக்கம் விலை மதிப்பிட முடியாத செல்வங்கள், இன்னொரு பக்கம் தூக்கி எறியப்படுகின்ற தோல் பகவானுக்குள்ளே போகிறது. அணுவாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், சிறியதாக இருக்கலாம்,
இறைவன் அந்த பொருளை பார்ப்பதில்லை, அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாவத்தை பார்க்கிறான். அதுதான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதே தவிர, அபக்தனால் கொண்டு வந்து கொடுக்கப்படக்கூடிய செல்வம் விலை மதிப்பிட முடியாததாக இருந்தாலும் ந தோஷாய கல்பதே, அவை பகவானுக்கு ஒரு காலத்திலும் சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. நம்மை எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு யாராவது தினந்தோறும் நம்மளை நிந்தித்துக் கொண்டே நமக்காக காரியங்கள் செய்கிறார்கள் என்றால் நம்மளால் எடுத்துக்க முடியுமா? நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் குறைபாடுகள் செய்து கொண்டே, குறைபாட்டை சொல்லிக்கொண்டே நமக்கு வேண்டிய காரியத்தை செய்தால் நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளுமா? நமக்கே இப்படி என்றால் சாக்ஷாத் பரமாத்மாவிற்கு பக்தனுடைய உள்ளம்தான் தேவையே தவிர, பக்தன் கொண்டு வரக்கூடிய பொருள் பகவானுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அப்போ பகவான் பக்தனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். அவன் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பத்திரம், புஷ்பம், பலம், தோயம், பக்தன் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இலை, பத்திரம் ஒரே ஒரு இலை, புஷ்பம் ஒரே ஒரு புஷ்பம், பலம் ஒரே ஒரு பலம், தோயம் கொஞ்சம் ஜலம். யஹா யாரு ஒருவன் மே எனக்கு பக்தியா பிரயச்சதி, முக்கியமான சொல், எச்சதி பிரயச்சதி, சிறப்பாக கொடுக்கின்றானோ, எனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றானோ. எப்படி கொடுக்கிறான்? பக்தியா, பக்தியுடன் கொடுக்கிறான். நம்முடைய மனசுல கேள்விகள் நிறைய வரும். பக்தினா என்னது? பக்தியோட கொடுத்தல்னா என்னது? காம, குரோத, லோப, தோஷரகித மனம். காமம், குரோதம், லோபம் இல்லாத மனம். அகங்காரம், மமகாரம் இல்லாத மனம். சோக, மோக, பந்த, பய, சிந்தா இல்லாத மனம். பழுக்கற்ற மனம். காலையில பார்த்தோம் அல்லவா, பழுக்கற்ற மனம். அந்த மனதுடன் கூடியவனா யார் கொடுக்கிறான்? யோமே பக்தியா பிரயச்சதி. அந்த பக்தியுடன் கொடுக்கக்கூடிய அந்த பொருளை தது அகம் அஷ்னாமி, அதை நான் சாப்பிடுகிறேன். அஷ்னாமி, நான் அதை சாப்பிடுகிறேன். அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேனே தவிர, அந்த உள்ளத்தைத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேனே தவிர வேற எந்த ஒன்றையும் நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவனுடைய கொடுக்கக்கூடிய மனம் எப்படி இருக்கான்? பகவான் சொல்றார், பிரயத ஆத்மனஹா, பிரயத ஆத்மனஹா, பரிசுத்தமான மனம் படைத்தவனாய், பக்தியுடன் கூடியவனாய்,
பிரயத ஆத்மனஹா பக்தி உபகிருதம். பரிசுத்த மனம் படைத்தவனாய் பக்தியினாலே கொடுக்கப்படுகின்ற, பக்தியுடன் கொடுக்கப்படுகின்ற அந்த பொருளை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. நம்ம செயலுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கிறோம். செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனதை பற்றி நமக்கு கவலை இல்லை, பாவத்தை பற்றி கவலை இல்லை. இங்கே பகவான் பாவத்தை எடுத்துக்கிறார். ஒரு பக்தனாக இருக்கக்கூடியவன் அணுவாக இருக்கக்கூடிய பொருளை கொண்டு வந்து கொடுத்தாலும் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பக்தி இல்லாமல் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொருள் ரொம்ப ரொம்ப பெரியதாக இருந்தாலும் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, அதை நான் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. யார் பக்தியுடன் மன தூய்மையுடன் எனக்கு கொண்டு வந்து பொருள்களை கொடுக்கிறார்களோ அதை அகம் அஷ்னாமி, நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன், சாப்பிடுகிறேன். தூய்மையான உள்ளமும். அதனால்தான் இந்த பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே அடங்கி விட்டது, அத்தனையும் அடங்கி விட்டது. நான்களும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. கர்ம வாசனை இல்லாத மனம், பத்திரத்தை போல புஷ்பத்தை போல மலர்ந்திருக்கக்கூடிய மனம், தூய்மையான ஜலத்தை போல மலினமில்லாத மனம். வா குச்சேலனே, உன்னுடைய மனைவி எனக்காக கொடுத்து அனுப்பியிருப்பாளே, அந்த பொருள் நீ எனக்கு கொடுப்பதற்கு தயக்கம் காட்டி வெட்கத்திலே நீ கொடுக்காமல் இருந்திருக்கலாம். நான் நிச்சயமாக அந்த பொருள் எனக்கு அனுப்பப்பட்டிருக்கும். அந்த பொருள் எங்கே இருக்குன்னு அவர்கிட்ட தேட ஆரம்பிக்கிறாள். பார்த்தால் தன்னுடைய வஸ்திரத்துக்கு மறைவாக தெரியாத வண்ணம் அந்த 4 கவளம் கொண்டிருக்கக்கூடிய 4 வீட்டிலே யாச்சகம் செய்திருக்கக்கூடிய அவள் பொட்டலமானது அவருடைய மறைவான இடத்திலே உடம்பிலே இருக்க அதை கொடுப்பதற்கு தயாராக இல்லையாம். குச்சேலராக மறைத்துக் கொள்கின்றார். லஜ்ஜையினாலே வெட்கத்தினாலே மறைத்துக் கொள்றார். பகவான் பார்க்கிறார். சர்வபூதாத்ம திருக் சாக்ஷாத் தஸ்யாகமன காரணம் விஜ்ஜாயாங் சிந்தயான்னாயம் ஸ்ரீகாமோ மா பஜத்புரா பத்ன்யாஹ பதிவ்ரதாயாஸ்து சகா பிரிய சிகீர்ஷயா பிராப்தோ மாமஸ்ய தாஸ்யாமி சம்பதோ மர்த்ய துர்லபாஹ. பகவானை பத்தி சொல்றார். சர்வ பூதாத்ம திருக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய மனதிலே திருக்காக பார்ப்பவனாக இருந்து கொண்டு எல்லோருடைய உள்ளத்தையும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாக்ஷாத் நாராயணகா பரமாத்மா தஸ்யே அந்த குச்சேலனுடைய ஆகமன காரணம். இவன் எதற்காக இங்கே வந்திருக்கிறான்? ஆகமன காரணம். ஆகமனம் என்றால் வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கிறாராம். நாம் இவனிடத்திலிருந்து இந்த பொருளை வாங்க போகிறோம், அவள் என்று சொல்லக்கூடிய பொருளை வாங்க போகிறோம். அப்படி என்றால் அவன் கொண்டு வந்து கொடுத்திருக்கக்கூடிய பொருள் மிகவும் மிகவும் அல்பமானதாக இருக்கும்.
ஆனால் நான் அவனுக்கு அவனால் நினைத்து கூட பார்க்க முடியாத பொருளை கொடுத்தாக வேண்டும். அப்படி என்றால் இவன் எதற்காக இங்கே வந்திருக்கிறான்? ஆகமன காரணம் கிம், வந்ததனுடைய நோக்கம் என்ன? அத விக்ஞாயே, அதை பகவான் உள்ளுக்குள்ளே புகுந்து பார்க்கிறார். என்ன நோக்கத்துக்காக இவன் வந்திருக்கிறான்? ஏன்னா ஒருவரை நாம் சென்று பார்க்கிறோம், அவருக்கு சேவகம் புரிகிறோம் என்றால் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. என்ன வேணா காரணம், இந்த 4 விதமான பொருள் என்ன வேணா காரணம் இருக்கலாம். அர்த்த, காம, புண்ணியா, மோக்ஷா, இந்த 4 என்ன வேணா இருக்கலாம். இப்ப இவன் எதற்காக இங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு பகவான் விக்ஞாய விசேஷமாக அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறாரான். அப்போ அவர் பார்க்கிறார், இவருடைய மனதை பார்க்கிறார், இவருடைய பூர்வ ஜென்ம வாழ்க்கை முறையெல்லாம் பார்க்கிறார். அயம் ஸ்ரீ காமஹா புராமான அபஜத், இவன் முற்பிறவிகளிலிருந்து ஆரம்பித்து இன்று வரை என்னை தவிர அவன் செல்வங்களை பஜித்ததாக நான் பார்க்கவே இல்லை. ஸ்ரீஹி காமஹா, செல்வத்தின்பால் ஆசை உடையவனாக முன்ஜென்மத்திலே இருந்திருக்கிறானா என்றால் இல்லை. அப்படி என்றால் இவன் இங்கே வந்ததனுடைய நோக்கம் என்ன? சகா பதிவ்ரதாயாக பத்னியாக பிரிய சிகீர்ஷையாக. இவன் இங்கே வந்ததனுடைய நோக்கம் இவனுக்காக அல்ல, இவனுடைய பிரியமான பத்னிக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம். அழகான சொல்ல பயன்படுத்துகிறார். பிரிய சிகீர்ஷையாக மாம் பிராப்தா. இவன் இங்கே என்னை அடைந்ததனுடைய நோக்கம் தன்னுடைய பிரியமான பத்னிக்கு நன்மை செய்ய வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், பிரியத்தை கொடுக்க என்பதற்காக இங்கே வந்திருக்கிறான் என்று பகவானே அறிந்து கொண்டவராய், இதுதான் மேலானவர்களுடைய உயர்ந்த எண்ணம். கேட்பதற்கு முன்பே உதவுதல், கருத்தறிந்து உதவுதல். கேட்டு கொடுத்தல் என்பது அதமமானது. கேட்டும் கொடுக்காமை என்பது அது எந்த நிலையிலும் அவர்களை சேர்க்க முடியாது. கேட்டு செய்தல் என்பது தாழ்ந்ததுதான். கேட்காமலேயே செய்தல் என்பது உத்தமமானவர்களுடைய மனநிலை. கேட்டு செய்வேன், பரவாயில்ல, அட்லீஸ்ட் செய்யவா செய்கிறார்கள் அல்லவா. கேட்டும் செய்யாமை, தேவை இருக்கு என்று அறிந்தும் செய்யாமை. பகவான் இங்கே இவர்களுடைய தேவை என்ன என்பதை கேட்கவே இல்லை. குச்சேலன் மனைவி அனுப்பியிருக்கிறாள், வந்திருக்கிறார். மனைவிக்கு பிரிய சிகீர்ஷையா, பிரியத்தை செய்ய வேண்டி. இங்கே வந்திருக்கக்கூடிய பார்க்கிறா. அஸ்ய அமர்த்திய துர்லபாகா சம்பதா. இவருக்கு அமர்த்தியர்கள், தேவர்களுக்கு கிட்டாத, தேவர்களால கூட அடைய முடியாத சம்பத், செல்வத்தை தாஸ்யாமி, நான் கொடுக்க போகிறேன். இப்பொழுதே நான் கொடுக்க போகிறேன். தேவர்களுக்கும் கூட கிட்டாத செல்வம் இவருக்கு கொடுக்கப்படுகின்றது, என்னால் கொடுக்கப்பட போகின்றது என்று அச்சிந்திய பகவான் சிந்தித்து கொண்டவராய்
குச்சேலருடைய வஸ்திரத்திலே இருந்த அந்த கந்தலாக இருக்கக்கூடிய அந்த மூட்டையை பறித்து எடுத்து பகவானே எடுத்துக்கிறாராம், தானாகவே எடுத்துக் கொள்கிறார். எடுத்துக்கொண்ட விட்டு பகவான் சொல்றார், நன்வே தத் உபநீதம் மே பரம பிரீரணம் சகே தர்ப்பயந்த்யங்கமாம் விஸ்வம் ஏதே பிருதுக தண்டுலாஹ. நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள் மே பரம பிரீணா, ஏ சகா நண்பனே, நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள் எனக்கு ரொம்ப 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 பிரியமான பொருள். ஏதத் இந்த அவளை எனக்காக நீ உன்னுடைய மனைவி கொடுத்து அனுப்பியிருக்கிறாளே, இந்த பொருளானது ஏதத் தண்டுலாஹா விஸ்வம் மாம் தர்ப்பயந்தி, விஸ்வரூபியாக இருக்கக்கூடிய என்னை இந்த அவளானது மிகவும் மிகவும் திருப்தி அடைய, சந்தோஷம் அடைய வைக்கின்றது என்று சொல்லிவிட்டு அவரிடத்திலிருந்து பிடுங்கியவராய் தானே எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு பிடியை எடுத்து பகவான் சாப்பிடுகிறார். முதல் பிடி அவள் உள்ளே போய்விட்டது. ஆனந்தத்தின் மிகுதியினாலே இரண்டாவது பிடி அவளை எடுத்து பகவான் சாப்பிடலாம் என்று போக பகவானுடைய கையை பற்றி கொள்கிறாளாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ருக்மிணி பிராட்டி. கையை பற்றி கொண்டவள் சொல்லுகிறாளாம், ஏதாவதாலம் விஸ்வாத்மன் சர்வசம்பத் சமுத்தயே அஸ்மின் லோகேதே வாமுஷ்யன் பும்சத்வத்தோஷ காரணம். சுவாமி, தவ தோஷ காரணம் ஏதாவதா அலம், போதும். உங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணமாக நீங்கள் இப்பொழுது கொடுத்ததே போதுமானது. உங்களுடைய சந்தோஷத்தினுடைய மிகுதி இப்பொழுது நீங்கள் என்ன கொடுத்திருக்கிறீர்கள் இவ்வளவே, அலம், போதுமானது. எப்படி கொடுத்தாராம் பகவான்? பும்சஹா அஸ்மின் லோகே, மனிதனுக்கு இவ்வுலகத்திலும், அல்லது அதவா அமுஷ்மின் லோகே, மறு உலகத்திலும். இந்த உலகத்திலே அடைய வேண்டிய சம்பத் என்னென்னலாம் உண்டோ அவைகளும், அமுஷ்யலோகே, மேல்லோகத்திலே அடைய வேண்டிய செல்வங்கள் என்னென்னலாம் உண்டோ அவைகள் அத்தனையும் சர்வ சம்பத் சம்ருத்தயே, சர்வ சம்பத், அனைத்து செல்வங்களையும் அனைத்து சம்பத்துக்களையும் சம்ருத்தையே இவர் அடைவதற்கு உண்மையிலேயே தகுதியானவர்தான். ஆகையினாலே நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி எல்லா சம்பத்துக்களையும் கொடுத்து விட்டீர்கள். இரண்டாவது கவலத்தை நீங்கள் சாப்பிட்டால் நான் அங்கே போக வேண்டியிருக்கும். நீ கொடுத்ததே போதும். இந்த லோகத்து மட்டுமல்ல, அமுஷ்ய லோகம், மேலான லோகத்திலும் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அத்தனை செல்வங்களும் கொடுக்கப்பட்டுவிட்டது. இதெல்லாம் குஜேலருக்கு தெரியாது. தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது. தன் மனைவி அனுப்பினால் இவர் பார்க்க வந்தார். பரமாத்மாவுடன் தன்னுடைய ஆசிரமத்தை வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் பேசினார். அதோடு திரும்பி மீண்டும் வீட்டுக்கு வருகிறார். இரவு முழுக்க 2 பேரும் சாப்பிடுகிறார்கள், தூங்குகிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பரமாத்மாவுடனே இருந்த குச்சேலர் தன் வீட்டை மறந்து
தாரித்ரியத்தை மறந்து, குழந்தைகளை மறந்து, இறைவனோடையே இருந்த அந்த எண்ணத்தோடையே அடுத்த நாள் காலை அவரிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு வெளியே வருகிறார். வீட்டை நோக்கி வருகிறார். வரும்போது அவர் நினைக்கிறாராம், சாச்சாலப்த்வாதனம் கிருஷ்ணாத் நதோ யாச்சிதவான் ஸ்வயம் ஸ்வக்ருஹான் வீடிதோ கச்சன் மகத் தர்ஷனே நிர்விருதா. இவர் நினைச்சுக்கிறார் மனதுக்குள்ள, கிருஷ்ணா தனம் அலப்த்வா வீடிதா ஸ்வயம் ந யாச்சிதவான், என்னால் யாச்சனம் செய்யப்படவில்லை. நான் பகவான்கிட்ட போய் எதையுமே யாசிக்கவில்லை. இவர் நினைச்சுட்டு இருக்கார், நான் எதையுமே யாச்சிக்கல. எதை? தனம் அலப்துவா, என்னிடத்திலே செல்வம் இல்லை, நானும் பகவான்கிட்ட போய் செல்வத்தை கொடுன்னு கேட்கவில்லை, எதையுமே நான் யாச்சிக்காமல் வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு, மகத் தர்ஷன நிர்பிருதா ஸ்வக்ருஹான் அகச்சத், பகவானுடைய தர்சனம் எனக்கு கிடைத்து விட்டதே என்கின்ற அந்த ஒரே ஒரு எண்ணம் உடையவராய் தன் வீட்டை நோக்கி வருகிறார். வரும்போது பகவானுடன் இருந்த அந்த சங்கத்தை பகவானால் ஆலிங்கனம் செய்யப்பட்டு, பாத பூஜை செய்யப்பட்டு, பகவான் தனக்கு கொடுத்த அந்த வரவேற்பை எல்லாம் வைத்துக் கொண்டு, பகவானுடன் இருந்த அந்த செயல்பாடுகளை எல்லாம் நினைத்து, பேசிக் கொண்டிருந்தவற்றை எல்லாம் நினைத்து அதை பற்றியே நினைத்துக் கொண்டு வருகிறார். நான் தாரித்ரியனாக இருந்தும் கூட, தரித்திரம் உடையவனாக இருந்தும் கூட, பகவான் என்னை ஆலிங்கனம் செய்து கொண்டாரே, பகவான் என்னை இரண்டு கைகளாலும் கட்டி அணைத்துக் கொண்டாரே, எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது? ஒரே ஒரு தகுதியை தவிர வேற எந்த தகுதியும் எனக்கு இல்லை. குவாகம் தரித்ர பாபியான் குவ கிருஷ்ண ஸ்ரீநிகேதனஹா பிரம்மவன் பிரம்மபந்து இதி ஸ்மாகம் பாஹுப்யாம் பரிரம்பிதஹ. இவர் தன்னைத்தானே சொல்லுகிறார், நான் எப்பேற்பட்டவன் என்றால் பாபியான், தரித்ரா, நான் ஒரு பாபி. இந்த பாபத்தினுடைய வெளிப்பாடுதான் இப்படி நான் இங்கே எதுவுமே இல்லாதவனாய் தரித்திரனாக இருக்கிறேன். அப்பேற்பட்ட அகம் குவஹா, நான் எங்கே? என்னை போய் பகவான் ஆலிங்கனம் செய்து கொண்டாரே, நான் எந்த வகையிலே தகுதி உடையவனாக இருப்பேன்? நானோ பாபம் செய்தவன், தாரித்ரியம் கொண்டவன், நான் எங்கே? ஸ்ரீநிகேதனஹா கிருஷ்ணஹா குவஹா, மார்பிலே தன்னுடைய மனைவியை கொண்டிருக்கக்கூடிய, தாயாருடன் இருக்கக்கூடிய லக்ஷ்மிகாந்தன் எங்கே? அவர் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கார், நான் எவ்வளவு தாழ்வான இடத்துல இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எப்படி என்னை பகவான் ஆலிங்கனம் செய்து கொண்டா? எனக்கு என்ன தகுதி? ஒரே ஒரு தகுதியை தவிர வேற ஒரு தகுதியும் எனக்கு இல்லை. அது என்னது? பிரம்ம பந்து இதி ஸ்மாகம். பிரம்ம பந்து, பிராமணன் என்று சொல்லக்கூடிய பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, பிராமணனுக்கு பந்துவாக பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே, இந்த ஒரே ஒரு அருகதையை தவிர வேற எந்த அருகதையும் எனக்கு இல்லை. அந்த ஒரே ஒரு அருகதையினாலே இறைவன் என்னை பரிரம்பிதா ஸ்மஹா அகம் பாகுப்யாம், இறைவனுடைய இரண்டு கைகளாலும் நான் ஆலிங்கனம் செய்து கொள்ளப்பட்டேன். இந்த பிராமணன் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதியை தவிர வேற எந்த தகுதியும் எனக்கு இல்லை. அதோடு மட்டுமா, என்னை தனக்கு நிகரானவனாக அமர வைத்துக் கொண்டான்.
என்னை களைப்பிலிருந்து விடுவித்தான். என்னை உட்கார வைத்து வெஞ்சாமரம் வீசினார். பட்ட மகர்ஷியால் ருக்மிணி பிராட்டியால் வெஞ்சாமரம் வீசப்பட்டது. பாதசேவனம் செய்யப்பட்டது. சுஷ்ரூஷயா பரமயா பாதசம் வாகனாதிபிஹி பூஜிதோ தேவதேவேன விப்ரதேவேன தேவவித். தேவர்கள் போல் நான் பூஜிக்கப்பட்டேன். பாதசம் வாகனாதிபிகி, என்னுடைய காலை பிடித்து பகவான் பாதசேவனம் செய்தார். பரமாத்மாவுடைய பரமயா சுஷ்ரூஷையா, பரமாத்மாவுடைய மேலான சேவை எனக்கு கிடைத்தது என்றால் எனக்கு ஒரே ஒரு தகுதிதான், பிராமண பந்து. அந்த ஒன்றை தவிர வேற எந்த அருகதையும் இல்லாத என்னை பரமாத்மா தொட்டு பாதசேவனம் செய்து தாயார் பிராட்டி வெஞ்சாமரம் வீசி பரமாத்மாவுடைய மேலான சுஷ்ரூஷையான எனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் நான் செய்தவைதான் என்ன என்று சொல்லிக்கொண்டே அதை நினைத்துக் கொண்டவராய் அதனோயம் தனம் பிராப்யே மாத்யன்னுச்சைனம் மாம் ஸ்மரேத் இதி காருணிகோ நூனம் தனம் மே பூரி நாததாத். அதனஹா அயம், தனம் அதனம், தனம் இல்லாத தன்மை, செல்வம் இல்லாத, சிறிதும் செல்வம் இல்லாத எனக்கு பகவான் செல்வத்தை கொடுக்கவும் இல்லை, நானும் யாச்சகம் செய்யவில்லை. பகவான் நன்மையே செய்தார் அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்கார். ஏன் நன்மை செய்தார், எப்படி நன்மை செய்தார்னு சொல்றார். செல்வத்தினாலே அயம் தனம் பிராப்ய உச்சைஹி, அகம் தனம் ஒருவேளை நான் செல்வத்தை அடைந்து அதனாலே என்னுடைய மனம் என்னாகிவிடும் என்றால் மாத்யம், கொழுப்படைந்தவனாய் நான் ஆகிவிடுவேன், மதம் பிடித்தவனாய் நான் ஆகிவிடுவேன். செல்வத்தினாலே வரக்கூடிய மதம் என்னை வந்து தாக்கிவிடாமல் பரமாத்மா காப்பாற்றிக் கொண்டார். அந்த செல்வம் வருவதனாலே நான் யாரை விட்டு வெகு தூரம் போகிறேன் என்றால் மாம் நஸ்மரேத் இதி சிந்தையன். பகவான் நினைச்சுட்டாரா, இவர் நினைச்சுக்கிறார். அப்படி பரமாத்மா நினைத்துக் கொண்டார், நான் தனத்தை கொடுத்து அதனால் மதம் ஏற்பட்டு அதனால் பரமாத்மாவை நான் நினைக்காமல் போய்விடுவேன் என்கின்ற எண்ணமானது பரமாத்மாவுக்கு ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த காருணிகா, அந்த கருணையுடைய பகவான் என் மேல் கொண்ட காருண்யத்தின் காரணத்தினாலே மே அபூரி அபூரி தனம் ந அததாத், அபூரி தனம் ந அததாத், எனக்கு செல்வத்தை அவர் கொடுக்கவில்லை. சிறிதளவும் கூட எனக்கு பகவான் செல்வத்தை கொடுக்கவில்லை. இதுதான் நிச்சயம். காரணம் பகவானுடைய காரணம். பகவான் எனக்கு செல்வத்தை கொடுத்து என்னை மதம் கொண்டவனாய் ஆக்கி என்னை தண்டிப்பதிலிருந்து விடுவித்தவராய் அவரையே நான் நினைக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு எண்ணத்தின் காரணத்தினாலே அவருடைய காருண்யம் எனக்கு செல்வத்தை கொடுப்பதிலிருந்து என்னை விடுவித்து விட்டார். எவ்வளவு பெரிய காருண்யம் பகவானுக்கு! ஆகையினாலே
இறைவா உனக்கு ரொம்ப 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 நன்றிப்பா, என்னை செல்வத்தை கொடுத்து தண்டிக்காமல் விட்டுவிட்டாய், எனக்கு ரொம்ப நன்றி. இதிலிருந்து பல செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. எந்த செல்வம் நம்மை நோக்கி வந்தாலும் அது நமக்கு பின்னாடியே கர்வத்தை கொண்டு வருகிறது. இந்த கர்வத்தினால நிறைய தடைகள் நம்முடைய மனதிலே ஏற்பட, அதுல பெரிய தடை, ரொம்ப 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 பெரிய தடை என்னவென்றால் ஸ்மரணம் விஸ்மரணமாக ஆகி போகிறது. இறைவனை மறத்தல் என்கின்ற ஒரு பெரிய தண்டனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் என்ன நினைச்சுக்கிறோம், எனக்கு எல்லாம் வந்திருக்குன்னா நான் இறைவனை நினைத்து கொண்டே இருப்பேன், அதற்காகத்தான் இப்பொழுதே எல்லாத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்கிறேன்னு சொல்றோம். ஆனால் செல்வம் வர வர வர, அது எந்த செல்வமானா இருக்கலாம், அது வர ஆரம்பித்து அதிகமாக நம்மிடம் வர வர என்னை விட்டு ஸ்மரணம் என்பது அபகரிக்கப்படுகிறது. மறந்து விடாதே, மறந்து விடாதே, மறந்தும் இருந்து விடாதே அப்படின்னு எவ்வளவுதான் நம்மிடம் சொல்லி அனுப்பினாலும் மறதி என்பது காலம் கடந்து நான் நினைக்கலாம் என்று வருகிறேன், என்னுடைய மனம் அதற்கு தகுதி உடையதாக இருப்பது இல்லை. நான் அப்பொழுதே வந்திருக்கலாமே அப்படின்னு நான் ஆதங்கப்படலாம். இப்பொழுது நான் காலங்கடந்து வந்துவிட்டேனே என்றால் என்னுடைய மனம் அதற்குண்டான வீரியத்தை இழந்திருக்கும். உயர்ந்த பொருளை தாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அருகதையை மனம் இழந்திருக்கும். நைந்து போன மனம். விஜயகோவிந்தத்தில் ஆதிசங்கர பகவத்பாதால் சொன்னார் அல்லவா, நாம் பார்த்தோம் அல்லவா, அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாதம் துண்டம் விருத்தோயாதி கிரஹீத்வா தண்டம். இதெல்லாம் நம்முடைய உடலிலும் மனதிலும் ஏற்பட அவர் இன்னும் ஒவ்வொரு பாடலையும் அதை வர்ணிக்கிறார். வயது வர 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 கவலை வர ஆரம்பிச்சிருமா. கவலையை பற்றின ஸ்மரணை இருக்குமே தவிர ஈஸ்வர சிந்தா நாஸ்தி கீழே, இறைவனை பற்றின சிந்தனை வருவதற்கு அது என்னிடத்திலே அந்த கர்வமானது மதமானது ஏற்பட்டு நான் இறைவனை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இறைவன் செய்த பெரும் காருண்யம் எனக்கு செல்வத்தை கொடுக்காமல் விட்டுவிட்டார். இது நாம படிக்கும்போது நிறைய வகையில நிறைய விதத்துல சிந்திக்கணும். 3-4 பாதையிலிருந்து நம்முடைய பார்வை இருக்கணும். ஒன்று, செல்வமானது மதத்தை கொண்டு வருகிறது என்றால் செல்வம் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே நம்மால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கை. செல்வம் இல்லாது எந்த ஒரு செயலும் இயங்காது. இறைவனுக்கு நான் ஒரு புஷ்பத்தை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு நான் பொருளை கொடுத்துத்தான் அந்த புஷ்பத்தை வாங்க முடியும். பொருள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அருகதையற்றவர்கள். அப்போ பொருளை
தூக்கி எறிந்து விட்டு இறைவனையே நினைத்துக் கொண்டிருன்னு சொல்ல வருகிறாரா? சாஸ்திரம் அவ்வாறு நம்மை முடக்கி போட ஆசைப்படுகிறதா? சோம்பேறியாக்க ஆசைப்படுகிறதா? எல்லோரும் இறைவனையே ஸ்மரித்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு செல்வம் எல்லாம் வேண்டாம், செல்வத்தினாலே கர்வம் வந்துவிடும், இறைவனை மறந்து விடுவீர்கள், ஆயினாலே செல்வத்துக்கு பின்னாடி போகாது, இறைவனையே நினைத்துக் கொண்டிருங்கள். இங்க இந்த கேள்வி நம்முடைய மனதிலே எழ வேண்டும். பதில் என்ன? யாரொருத்தனுடைய உள்ளம் அபகரிக்கப்படுகிறது, யாரொருத்தன் தன்னுடைய ஸ்மரணையிலிருந்து விஸ்மரணத்துக்கு போகிறான், யார் ஒருவனுக்கு இந்த செல்வத்தினாலே வரக்கூடிய நன்மை தீமைகள் அதனுடைய அனுபவங்கள் இவனுக்கு அறிவாக மாறிவிட்டால், அது கொடுக்கக்கூடிய கொடுத்த அனுபவம், கொடுத்து கொண்டிருக்கின்ற அனுபவம், கொடுக்க போகின்ற அனுபவங்களானது அறிவாக மாறிவிட்டால், அப்பேற்பட்டவன் செல்வங்கள் எவ்வளவு வந்தாலும், செல்வங்கள் எவ்வளவு வெளியிலே போனாலும், செல்வங்கள் எவ்வளவு தங்கினாலும் அந்த செல்வத்திடத்திலே அவன் எவ்வகையிலும் கர்வப்படுவது இல்லை. யாரொருத்தனுக்கு அந்த செல்வத்தை பற்றின முழு அனுபவ அறிவும் இருக்கிறதோ, அது இல்லாத வரை, செல்வத்தினாலே தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவ அறிவு, அதிலிருந்து அந்த அறிவானது பெறாத வரை செல்வமானது இவனுக்கு கர்வத்தை கொண்டு வந்து இவனை ஸ்மரணத்திலிருந்து விஸ்மரணத்துக்கு இவனை கொண்டு தள்ளிவிடுகிறது. இரண்டாவது, யாரொத்தனுடைய மனம் பலகீனமான மனம் இல்லாமல் பலம் பொருந்திய மனமாக பக்தியினுடைய முழு வலிமையுடைய மனமாக, சாஸ்திரத்தின் துணை கொண்டு, குருவின் துணை கொண்டு, சாதனத்தின் துணை கொண்டு இறைவனை வலிமையாக பற்றி கொள்ளக்கூடிய மனதால் விஸ்மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸ்மரணம் தான் ஏற்படும், விஸ்மரணம் ஏற்படாது. யாருக்கு இந்த விஸ்மரணம் வருகிறது என்றால், யாரொருத்தர் செல்வத்திலிருந்து வரக்கூடிய தோஷங்களை பகவான் சொல்றார் கீதையில, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம் அசக்திஹி அனபிஸ்வங்கஹா புத்திரதார கிருஹாதிஷு நித்யம் ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு மயிச்சானன்ய யோகேன பக்தி அவ்யபிசாரிணி விவிக்த தேச சேவித்வம் அரதி ஜனசம்சதி. போய்கொண்டே இருக்கு. அதுல பகவான் சொல்றதுதான், செல்வத்திலிருந்து வரக்கூடிய நன்மை தீமைகளை இவன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தானே, ஆனால் செல்வம் எவ்வளவு வந்தா என்ன, எவ்வளவு போனா என்ன, தன்னிடம் எவ்வளவு இருந்தால் என்ன, அதை நினைப்பதும் இல்லை, அதனால் மனதிலே மதம் கொள்வதும் இல்லை, அந்த மதத்தின் காரணத்தினாலே இறைவனை மறப்பதும் இல்லை. காரணம், சாஸ்திரத்தின் குருவின் துணை கொண்டு, சாதனத்தின் துணை கொண்டு, பக்திங்கிற சாதனத்தின் துணை கொண்டு இறைவனை பலமாக பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவனுக்கு ஸ்மரணம் என்பது மட்டும்தான் இருக்குமே தவிர விஸ்மரணம் இருக்க வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் மனதிலே சிந்தித்தவரா, எனக்கு பகவான் எவ்வளவு பெரிய காருண்யம் உடையவர், என்னுடைய மனதிலே விஸ்மரணம் வந்துவிடக்கூடாது, ஸ்மரணை மட்டுமே இருக்கும் என்பதற்காக எனக்கு செல்வத்தை கொடுக்காமல் விட்டுவிட்டார், இறைவா உனக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு
தன்னுடைய இருப்பிடம் திரும்பி வருகிறார். அங்கே இவர் வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டை காணும். க்ஷாமா என்று சொல்லக்கூடிய பசியினாலே இழைத்து போயிருக்கக்கூடிய மனைவியை காணும். தாரித்திரியம் பிடிச்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை எதுவுமே இல்லாமல் எல்லா ஐஸ்வர்யங்களும் உடைய, எல்லா செல்வங்களும் உடைய, எல்லா பாப பலனும் நீங்கி போய் புண்ணிய சுகத்தினுடைய எல்லா அனுபவத்தையும் உடைய அந்த காட்சியை பார்க்கிறார். மனைவி அன்பாக தன்னுடைய கணவனை வரவேற்கின்ற காட்சி, அழகு உடையவளாய் தன்னை ஆக்கிக் கொண்டு ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு ஆனந்தத்தினுடைய மிகுதியிலே தன்னுடைய கணவனை வரவேற்கின்ற காட்சி, வீட்டுக்குள்ளே அழைத்துக் கொண்டு போகிறாள். தங்கத்தட்டிலே, தங்க தாம்பாளத்திலே சாப்பாடு பரிமாறப்படுகின்றது. தங்க தமிழரிலே பால் கொடுக்கப்படுகின்றது. வெஞ்சாமரம் வீசப்படுகிறது. அவருக்கு படுத்துக் கொள்வதற்கு அழகான மிருதுவாக இருக்கக்கூடிய மெத்தை தலகாணி எல்லாம் கொடுக்கப்படுகின்றது. இதெல்லாத்தையும் பார்க்கிறார். பகவானை பார்ப்பதற்கு முன்பு தன்னுடைய வாழ்க்கை நிலை, இப்பொழுது பகவானை பார்த்துவிட்டு வந்ததற்கு பிறகு உண்டான வாழ்க்கை நிலை, இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன என்பதை அவர் மனதிலே உணர்ந்து கொள்கிறார். எப்பொழுது நான் பரமாத்மாவை தரிசித்தேனோ அப்பொழுதே என்னுடைய தாரித்திரியங்கள் அத்தனையும் போய்விட்டது. இந்த சம்பத்துக்கு காரணம் நாராயணனை தவிர வேறு யாருமே இல்லை. நான் பரமாத்மாவை நேரடியாக போய் பார்த்து எதையுமே யாச்சிக்காத போது கூட பரமாத்மா இதையெல்லாம் கொடுத்து விட்டாரே. நான் கொடுத்தது என்னவோ வெறும் அல்பமான அவள், ஆனால் பரமாத்மா தன்னால் கொடுக்கப்பட்டது மிகவும் 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 பெரியதாக இருக்கக்கூடிய மதிப்பிட முடியாத செல்வத்தை எல்லாம் பகவான் கொடுத்திருக்கிறாரே. இப்படி பரமாத்மாவை நினைத்து மறுபடியும் கரைந்து போக ஆரம்பிக்கிறாரா? இதெல்லாம் சொல்லிவிட்டு பரமாத்மாவை மறுபடியும் பிரார்த்தனை செய்கிறார். எனக்கு பகவானிடத்திலே மாறாத பக்தி இருக்கட்டும். தனத்தினாலே, குலத்தினாலே, ஐஸ்வர்யத்தினாலே, விதவிதமான வஸ்துக்களினாலே கர்வங்கள் ஏற்பட்டுவிடும். அதெல்லாம் இல்லாத என்னுடைய மனம் இறைவனை தவிர வேற யாரையும் நினைக்காமல் இருக்கட்டும். என்னுடைய மனதிலே எவ்வகையிலும் இந்த தோஷங்கள் வந்துவிட வேண்டாம். இந்த சிந்தனம் உடையவராய் பகவானையே நினைத்துக் கொண்டு பகவான் பக்தர்கள் அடையக்கூடிய அந்த உத்தமமான இடத்தை குச்சேலர் போய் அடைகின்றாராம். கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டவராய் முக்தியை அடைகின்றார். குச்சேலருடைய வாழ்க்கை முறை நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமைகிறது. இத்துடன் 10வது ஸ்கந்தமானது நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரத்திலிருந்து நாம் 11வது ஸ்கந்தத்துக்குள்ளே போகின்றோம். 11வது ஸ்கந்தம் என்பது இதுவரைக்கும் நம்மை தயார்படுத்திய வழிமுறைகள். சர்க்க, விசர்க்க, ஸ்தான, போஷண, ஊதயா, மன்வந்தரா, ஈசானுகதா, நிரோதா. இப்போ 9வது லட்சணமா இருக்கக்கூடிய முக்தி. 11வது ஸ்கந்தம் என்பது
முக்தி மோட்சம் என்று சொல்லக்கூடிய சாதனத்தை பற்றி பேசக்கூடிய ஸ்கந்தமாக இருக்கிறது, அத்தியாயமாக இருக்கிறது. அதை நாம் அடுத்த வாரம் எடுத்துக்கொள்வோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். 11ம் 12ம் தான் பாகவதத்தினுடைய முழுமையான ஞானம் இருக்கக்கூடிய புஸ்தகம். இதுவரைக்கும் நம்மை தயார்படுத்தியது இனிமேல் உள்ளதுதான் 11ம் 12ம் தான் முழுக்க முழுக்க ஞானத்துக்கு உரிய நூலாக அமைகிறது. அடுத்த வாரம் எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.